Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 7 menstruation exercise 7.4ல 5th sum பாருங்க. Sinu house has an over tank in the shape of cylinder. Sinoட ஹவுஸ்ல ஓவர் டேங்க் வந்து சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. This is filled by pumping water from the sump. Sump means underground tank, which is in the shape of cuboid. Cuboid and cylinder ரெண்டு combined shape கொடுத்தாங்க. The sump has அதோட dimension. அப்ப sump வந்து cuboid shapeனா L into B into H. 2 meter into 1.5 meter into 1 meter. Then the overhead tank has its radius. அப்போ சிலிண்டரோட ரேடியஸ் அண்ட் ஹைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ், சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டைமென்ஷன் மீட்டரை நம்ம வி ஹாவ் டு சேஞ்ச் இன்ட்டு சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். இங்கே ஒரு க்ளூ கிடச்சிச்சு. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர். அப்போ ரெண்டுக்குமே சிலிண்டர் வால்யூமும் கியூபாய்டுடைய வால்யூமும் கண்டுபிடிக்கணும். கியூபாய்டோட வால்யூம் வந்து L into B into H, சிலிண்டருக்கு πr²H. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதோட யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர். லெஃப்ட் மீன்ஸ் சப்ராக்ட் in the sump after the overhead tank has been completely filled with water from the sump. ஓகே, அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து ஓவர்ஹெட் டேங்க் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ வாட்டர் வந்து இந்த ஸ்னம்பில் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் இருக்கும், which has been fully initially. ஓகே, இதுதான் வந்து நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. we have to change the units and leftன்னு கொடுத்துருக்காங்க சப்ராக்ட், and then volume means ரெண்டு கூட வால்யூம் ஃபார்முலா இன்புட் பண்ணி கண்டுபிடிக்குது. இப்போ சொல்யூஷன் போகலாமா? ஓகே, ஃப்ரம் த கொஷின்ஸ் வந்து we have இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுங்க, பிகாஸ் டூ கம்பைன் ஷேப்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஒன்று சம்ப் மீன்ஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கியூபைட் ஷேப்பில் இருக்குது. ஓவர் ஹெட் டேங்க் வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இதோடைய லென்த் டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர். வி ஹாவ் டு கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர் மீன்ஸ் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அப்போ 200 ஆகும். அதுக்கடுத்த பிரெத் வந்து 1.5ல் கொடுத்துருக்காங்க. அப்போ 100ஆல் இன்ட்டு பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ரிமூவ் ஆகி ஒரு 0 ஆகிக்கும். ஓகேவா? 150 சென்டிமீட்டர். அண்ட் தென் ஹைட் வந்து 1 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 100 சென்டிமீட்டர் ஆகும். அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆல்ரெடி கிவன் 60 சென்டிமீட்டர் அண்ட் 105 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுக்கும் சேம் யூனிட்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். இந்த 1.5 எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 150 ஆகுது. 100 மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஆகும். 1 பாயிண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு, இன்னொரு 0க்கு நம்ம ஆட் பண்ணி 150. ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லெஃப்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த சம்ப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட்னு கொடுத்துருக்கனால வி ஹாவ் டு மைனஸ் போத் வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த சம்ப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த ஓவர் ஹெட் டேங்க். இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வால்யூம்னா டைமென்ஷன் L into B into H, இதுக்கே கியூபாய்டு இருக்குது. அண்ட் தென் சிலிண்டருக்கு πr²H, we know that. இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு அந்த வேல்யூஸ் எடுத்து இன்புட் பண்ணிக்கலாம். எல்க்கு வந்து என்ன 200 இன்ட்டு பிரெத்துக்கு வந்து 150, ஹைட்டுக்கு வந்து 100 மைனஸ் போட்டுக்குங்க. பையோட வேல்யூ 22/7, r² வந்து 60 into 60 2 டைம்ஸ், ஹைட் வந்து 105. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணிங்க? 1 2 3 4 5 பாருங்கள், 5 ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கோங்க. மீதி நம்பர்ஸை மட்டும் மல்டி பண்ணுங்க. 1 2s are 2. ஓகே, 15 2s are 30. ஓகே, அப்போ ஸோ நம்மளுக்கு 30 lakhs அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து இந்த சைடு மைனஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சைடு வந்தால் 1 7s are 7, 1 7s are 7, 1 7s are 7, ரிமைனிங் 3, 7 5s are 35. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்க. 6s are 36, 2 0 அப்படியே இன்புட் பண்ணுங்க. 22 into 15, 22 into 3600 into 15 மல்டிபிள் பண்ண அங்கே பாருங்கள் 1,18,800 கிடைக்கும். இப்போ ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். பாருங்கள், நான் சப்ராக்ட் பண்ணுறது காமிச்சிருக்கேன். சப்ராக்ட் பண்ணி பிகாஸ் லெஃப்ட்னு கொடுத்துருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்ணால் 1,81,000 சாரி 18,12,000. ஓகே, ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 18,012. ஓகே, 18,12,000 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கியூபிக் மீட்டர்னு போடணும் பிகாஸ் தே ஆஸ் த வால்யூம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, எல்லாமே கொஷின்லேயே க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாமல் போட முடியாது. ஓகே, ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.